தளபதி 67 டைட்டில் லுக் பார்த்தீங்களா? மொபைல் இருந்தது, என்கிட்ட மொபைல் இருக்குது. ஓப்போ 4G நெட்டு போட்டு நோண்டி பார்த்தேன். ஒரு டீசர் ஒன்று வந்தது. என்ன நான் ட்ரைலரு கூட கிடையாது, டீசர் தான் அது. ஏன்னா சரி, அதை பற்றி என்ன? அப்போ அது 67 என்னது? இது 67னா வந்து அவரோட 67வது படம். படம் 65 அடுத்தது என்ன வரும்? 66 வரும். அதுக்கு அடுத்தது 67. நல்ல நம்பர் அது. இந்த படம் வந்து டீசரில் பார்த்தேன். அது ஒரு ஓப்பனிங், ஒரு டோர் மாதிரி திறக்குது. ஃபுல்லாக வந்து சாக்லேட்டு. அது 5 ஸ்டார் சாக்லேட்டான்னு தெரியல, இன்னொரு டைரி மில்கான்னு தெரியல. அந்த சாக்லேட்டை காட்டும். நிச்சயமாக அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் தெரியுது. அது ஒன்றும் கன்ஃபார்ம் தெரியுது. ஏன்னா படம் வந்து லோகேஷ் படம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போதை சம்மந்தப்பட்டதான் இருக்கும். ஏன்னா அந்த கைதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அதெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன பசங்களாம் வந்து இதெல்லாம் அது எப்படி அப்படி ஏற்றுறாங்கல்ல, அதெல்லாம் போதை தானே. கண்டிப்பாக லோகேஷ் படம்னாவே கொஞ்சமே நிச்சயமாக வந்து சமூகத்தை திருத்துற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து போதைப் பொருள் இன்றைக்கி நிறைய வந்து அரசாங்கமே சொல்லி நிற்குது. எங்கே பார்த்தாலும் சாக்லேட்டு அதுமாரிலாம் நிறைய ரைடெல்லாம் பண்ணுறாப்புல பார்த்துருப்பீங்க பேப்பரில். அதுமாரி இது இந்த சாக்லேட்டை காமிச்சோன்னா கண்டிப்பாக வந்து போதை சம்மந்தப்பட்ட படமாக தான் இருக்கணும். அதை வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தெய்வ திருமகன்னு ஒரு படம் சாக்லேட் ஃபேக்ட்ரியே காட்டுவாங்க. அது வேறு. அது ஒரு குழந்தைக்கோசம் அந்த சாக்லேட் கம்பெனியில் அதை வளர்க்குறது கொள்வது அது கேஸ் வரைக்கும் போவோம். ஆனால் இந்த படம் வந்து சாக்லேட்டு காட்டினா நிச்சயமாக ஒரு காலேஜுக்கு என்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து யாரும் வந்து ரொம்ப பேர் ஒயின் ஷாப்புக்கு போகிறதில்ல. போதைக்கு சாக்லேட்டு போதைன்னு நிறைய விற்கிறாங்க. அதோடைய கதையாக தான் இருக்கணும் என்னுடைய கருத்து கணிப்பு. நம்ம டீசரை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரைலரு நல்லா இருக்கும், படம் நல்லாவே இருக்காது. ட்ரைலர் நல்லா இருக்கும், படம் மாற்றி இருக்குதுல்ல. ட்ரைலர் பார்த்தோன்னா பிரம்மாண்டமானு சொல்லுவாங்க, ஆனால் படத்தில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ட்ரைலரில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் படம் பார்த்தா சூப்பராக இருக்கும். இதுதான் உண்மை. தளபதி அதில் எப்படி இருந்தார் நீங்கள் அந்த பார்த்த கிளிம்ஸ்? எப்படி வாரிசுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான லுக்கில் இருக்கார்ல? அதுக்கு வாரிசு வந்து சில பேர்லாம் அந்த மாதிரி சொன்னாங்க, சீரியல் மாதிரி சொன்னாங்க அந்த கதையை வந்து. அதுலேயே நிறைய ஆக்டர்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. ஆனால் விஜய்க்கு தான் நிறைய வாய்ப்பு இருந்தது அந்த படத்தில். அதில் வந்து சுமன்லாம் இருப்பா போல், பிரபுலாம் இருப்பா போல். இதில் வாரிசில் அது ஒரு குடும்ப கதை. அது ரொம்ப பேர் சீரியல் சொன்னாங்க. இன்றைக்கி சீரியல்னு எடுத்தால் ஃபேமிலிங்கெலாம் நிறைய பேர் அதுதான் பார்க்குறான். அதே ஃபேமிலி தான் இன்றைக்கி ஆதரவு கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. நான் தவறாக சொல்ல, ஒரு படம் வெற்றி அடைனா நிச்சயமாக மக்களுடைய 3வது பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ரசிகரை விட்டுருங்க. அது 1 2 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறுன்னு, ஓகேவா? அடுத்த நாள் ஜனங்க உள்ளே வருதுன்னா அது ஃபேமிலி வருதுன்னா வீட்டில். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரேட்டு அதிகம், தேட்டர்லாம் வந்தால் கூட உள்ளெல்லாம் எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது. அப்படி மீறி வந்து படம் பார்க்க இத்தனை கோர்ஸில் வெற்றி பெற்றது பெரிய விஷயந்தான். அதுமாரி அந்த படத்தோட டபுளாக ஈடு கட்டணும்னு விஜய் நினைக்கலாம். அதோட இப்போ ரொம்ப அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறது தான் விஜயுடைய கான்செப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் ப்ரோ வந்தது. லோகேஷ் கனகராஜ் இது வெயிட் பண்ணணும் தான். எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தீங்க? தளபதி 67 சொல்லிட்டு ரீசெண்ட் டைமாக ஒரு வாரமாக வந்து தளபதி 67 அப்டேட் தான் வந்திருக்கு. ஃபைனலாக வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் February 1 2 3ன்னாரு. அவரே முன்னாடியே சொல்லிட்டார் அப்டேட் வந்துடும் அப்படின்ட்டு. கரெக்டாக அதே டைமில் 3ல் டைட்டில் பேர் எல்லாம் விட்டார். இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. காஷ்மீர் ரிலீஸ் டேட்டு October 19 சொல்லிட்டாங்க. அது படம் எப்பயுமே லோகேஷ் கனகராஜ் படம்னாலே ஃபுல்லாக ட்ரக்ஸை பற்றி தான் வரும். இது வந்து அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா சேம் ஜானர்லேயே தான் சில பேர் இதே ஜானர்லேயே எடுக்கிறாங்க. என்ன இது அப்படின்ட்டு வந்துடும். அதே மாதிரி தளபதி ஃபுல்லாக பீஸ்டில் கன்று, வாரிசில் அப்பப்போ கன்று இருந்தது. அதே அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் எல்லாத்துலேயும் கன்னாகவே வருது அப்படின்னு சொல்கிறோம். இது டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கணும்ன்ட்டு இதுவாக இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து மிஸ்கின்னு, தலைவன், மன்சூர் அலிகான் எல்லாம் இருக்காங்க. இப்போது படம் எப்போ ரிலீஸுக்கு தான் வெயிட்டிங். இப்போது ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. நல்லா போகணும், எல்லாம் இது பண்ணிட்டு. அந்த கிளிம்ஸில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. தளபதி வந்து கத்தி எடுத்துகிட்டு வர மாதிரியும் ஃபுல்லாக சாக்லேட்டாக காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னா என்னவா இருக்கும் தெரியல. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இது போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேக்கரி வச்சுட்டு போவார் தெரியுமா? அப்போ சைலண்ட்டாக பார்ப்பார்ல யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி இது பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கெட்சாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. இது இந்த எல்சியூக்குள்ளே வருமானு நினைக்கிறீங்களா? வரும் ப்ரோ. எந்த மாதிரி ஒரு விஷயமா உள்ளே கொண்டு வருவாங்க? அது தெரியல எப்படி கொண்டு வருவாங்கன்னு. ஆனால் எல்சியூவில் வரும். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கீங்க படத்துக்கு? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் விக்ரமுக்கு அடுத்து வருது இல்லை? விக்ரம்லேயே ஹைப் ரொம்ப கொடுத்துட்டாரு. இனிமேல் படம் எடுத்தால் இந்த மாதிரி தான் எடுக்கணுன்ற மாதிரி ஹைப் வந்துருச்சு. அவர் கண்டிப்பாக இது அதோட பெட்டராக எடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பரவாயில்ல. இன்னும் பரவாயில்ல, அவ்வளோதான். அவர் இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வேஸ்ட்டு தான். என்ன காரணத்துக்கு அப்படி சொல்லுங்க? காரணமா
லோகேஷ் கனகராஜனாலே மாஸ் தான். எப்படியும் அது மாசாக தான் வரும். ப்ரொமோ வந்து பார்க்கறதுக்கு சரியில்லை, அது மாதிரி தான் இது. என்ன காரணம்? ட்ரெய்லர்லாம் வந்தால் கொஞ்சம் மாசாக இருக்கும், முழுசாக பார்த்தா தான். அதுதான் எப்படி சொல்கிறது, கத்திக்கும் சாக்கோக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. சாக்கோக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அது ஒரு தமிழ் பெயர் மாதிரி தெரில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்புறம் வேறு அந்த படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த கிளிம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஃபீல் பண்ணுறேங்கண்ணா, தளபதி வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான புது கெட்டப்பில் இருக்கிறாப்புல. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு வந்த படங்கள்லாம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் காமிச்சிருக்காங்க. தளபதி 67 வந்து அது எந்த கண்டிஷனில் கொண்டு வராங்க தெரியாது. பட் ஆனால் லோகேஷ் கனகராஜன் ஒரு அந்த பிராண்டடுக்காக தான் நிறைய பேர் வந்து விரும்பிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் ஃபேன்ஸி எல்லாருமே சொல்கிறது வந்து அதான், லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் அது கொஞ்சம் எல்லா படமே ஹிட்டில் தான் போய்ட்டுருக்கு. ஸோ அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பட் தளபதி வந்து இதை வந்து வேறு ஒரு ஸ்டைலில் அப்டேட் ஆகிருக்காரு, புது விதமாக இருக்கிறாரு. அதனால் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தளபதி 67 வந்து திரையில் பார்க்கணும் சீக்கிரத்தில், அதுக்கான ஒரு வெயிட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அந்த கிளிம்ஸ் ஃபுல்லாக வந்து சாக்லேட்டாக இருந்துச்சு. நம்ம லோகேஷ் கனகராஜன் வந்து இந்த போதை ட்ரக்ஸுன்றதை தாண்டி இந்த கிளிம்ஸில் வந்து ஃபுல்லாக சாக்லேட்டில் இருக்காரு. சாக்லேட்டு கத்தியம்ட்டு இருக்கும்போது அதை நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? இல்லை, சாக்லேட் கத்தியமா நீங்கள் வந்து அவர் போதை ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி போகிறான்னு சொல்கிறீங்க. ஏன் சாக்லேட்லேருந்து போதை உருவாக்கக்கூடாதா என்ன? சரி தானே, இப்போ எத்தனையோ பேர் சாக்லேட்லே போதை வருது ஏன் அதவே ஒரு ட்ரக்ஸு கடத்துகிற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அவருடைய படங்கள்னாலே கண்டிப்பாக ஒரு போதை இருக்கும். அதையே நம்ம ஸ்வீட்டாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவர் பண்ணிடலாம்ல. சாக்லேட் மூலியமாகவே ஒரு போதையை உருவாக்கலாம் மக்களுக்கு. அதன் மூலிமா என்ன விளைவுகள் வருதுன்றது சொல்ல வந்திருக்கலாம். இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்குது, வரட்டும். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குது, பிளடி ஸ்வீட்டு. அதே போல் வந்து போன இதில் விக்ரமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னெல்லாம் வச்சு காமிச்சிருந்தாங்க, இந்த இதில் ஸ்வாடை வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். லியோன் சொல்லியிருக்காங்க, சிங்கோன்ற அந்த இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. லியோனாலே வந்து பார்த்திங்கன்னா இளம் சிங்கம் அப்படின்னு அந்த லைன்ஸ் கிளப்பில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோன்ற நேமை சொல்லுவாங்க. ஒரு வேளை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் தான் நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வையில் ஒரு வேளை இதுக்கு பின்னாடி ஒரு லீடர்ஷிப் உள்ளே இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் தெரியுது. ஒரு கேங்ஸ்டருக்கு ஹெட்டாக கூட இவர் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வையில் தெரியுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வையில் வந்து டிஃபர் ஆகும். உங்கள் பார்வையில் ஒரு மாதிரி தெரியலாம், அவர் பார்வையில் ஒரு மாதிரி தெரியலாம், என் பார்வையில் ஒரு மாதிரி தெரியலாம். என்னுடைய பார்வையில் இவர் ஒரு ஹெட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நல்லா இருக்குது ப்ரோ, நானும் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன், நீங்கள் சொல்லி நல்லா தான் இருக்குது. அப்படியே விக்ரமை காப்பி அடித்த மாதிரி இருக்குது. லோகேஷ் கனகராஜ் டேரக்டர்னால கொஞ்சம் ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாஸ்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது, உண்மையிலே எனக்கே பிடிச்சிருந்தது. நான் தலை ஃபேன் தான், ஆனால் எனக்கே உண்மையிலே பிடிச்சிருந்தது படம். அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், பார்க்கலாம். அந்த கிளிம்ஸ் ஃபுல்லாக வந்து சாக்லேட்டாக இருந்துச்சுல்ல. லோகேஷ்னால் வந்து ட்ரக்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு படத்தில் வந்து கிளிம்ஸ் மூலமாக என்ன தெரியுதுன்னா, தளபதி வந்து கையில் கத்தி வச்சுருக்காரு, கூட சாக்லேட்லாம் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது, என்ன மாதிரி இருக்குது? அதை நம்ம கைதியிலே பார்த்துட்டோம். அவரோட கைதி படமே உண்மையிலே நல்லா த்ரில்லாக எடுத்துருந்தார். அதனால் இந்த படமும் உண்மையிலே பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தளபதியும் தலை கடித்தது அவர் தான், அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்குது பார்ப்போம் ப்ரோ. படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ வாரிசு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருந்தது, இது கொஞ்சம் த்ரில்லராக எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். த்ரிஷா வேறு ஹீரோயினாக இருக்கா, கில்லி படத்துலேயே தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படம் பார்க்கலாம்.